Hi friends, welcome to RamAnis Atrocities. இந்த வீடியோவில் லாஸ்ட் இயர் நாங்கள் எல்லாருமே சலாலா போயிருந்தோம். அந்த வீடியோஸ் மெமரிஸ் தான் பார்க்க போகிறோம். மஸ்கட்லேருந்து சலாலாக்கு எத்தனை பேர் போகணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் போனோம். சலாலாங்கிறது நம்ம ஊரில் இருக்கிற ஊட்டி கொடைக்கானல் மாதிரி மலைப்பகுதி. சலாலா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒமானில் தான் இருக்குது. போன வருஷம் பக்ரீத் லீவுக்கு துபாயிலேருந்து மஸ்கட் போயிட்டு மஸ்கட்லேருந்து சலாலா போனோம். இவர் தான் எங்கள் அண்ணன் சொக்கன். இவரை வச்சு தான் செம ஃபன்னு. இவர் பேர் மணி. இவரோட மைண்டு வாய்ஸு நம்மளையும் டீ வாங்க விட்டுட்டாங்களே. சலாலா ட்ரிப்பு உண்மையிலே சும்மா கலன்னு போச்சு. நெக்ஸ்ட் எப்போன்னு பிளான் பண்ணிக்கிட்டு எங்கள் ஃபேமிலி, பிரியா ஃபேமிலி, மஞ்சு ஃபேமிலி 3 ஹோம் மேக்கர்ஸ் இந்த ஃபோட்டோவில் இருக்கோம். கூடவே ஒரு சின்ன பிள்ளையும் இருக்குது. நாங்கள் இப்போ நிற்கிற பிளேஸு பின்னாடி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? ஒரே பனிமூட்டமாக. நான் சின்ன பிள்ளை பச்சை பிள்ளை அப்படின்னு சொல்லிக்கிட்டு திரிகிற பிள்ளை இந்த பிள்ளை தான், பார்த்துக்கோங்க. பார்க்குறதுக்கே பாவமாக எவ்வளோ அமைதியாக இருக்குன்னு பாருங்களேன் இந்த சின்ன பிள்ளை. நம்மளை விட்டுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க? பின்னாடி இருந்து சொக்கனை வாட்ச் பண்ணுறாரு. இந்த போஸ் எப்படி இருக்குது தெரியுமா? கையில் மிதக்கும் காற்றாணின்னு ஒரு பாட்டு வருமே, அது மாதிரி இருக்குது. ரொம்ப நேரமாக மேலே அப்படி என்னதான் பார்க்குறாரு? மேலே என்னதான் தெரியுது? பாடா படுத்துறாங்களே என்னைய. நிம்மதியாக ஒரு இளநீ குடிக்க விட்டுறாங்களா? மைண்டு வாய்ஸு. அடுத்து என்ன சாப்பிடலாம்? தேங்காய் கடை பழக்கடை ஓனர்ஸ். ரவீனா போ.
செகண்ட் டேக்கான மெமரிஸ் தான் பார்க்க போகிறோம். சம்ஹான் மவுண்டெயின்ஸ். ஜபல் சம்ஹான் தோஃபரின் முக்கிய மலைத்தொடரில் ஒன்றா இருக்குது. இதன் மிக உயர்ந்த சிகரம்னு பார்த்திங்கன்னா 2100 மீட்டர் இருக்கும். ஜபல் சம்ஹானுக்கு நம்ம போகணுன்னா ஆழமான மற்றும் குறுகிய மலைப்பாதைகள் வழியாக தான் நாம் போக முடியும். சம்ஹானுக்கு போகும்போது நம்ம மலை வழியாக தான் போவோம். ஸோ கீழே தரைப்பகுதிக்கும் அந்த மலையில் நம்ம கார் போகிறதுக்கும் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 1000 அடி ஆழம் இருக்கும். ஜபல் சம்ஹான் சமவெளி பகுதிகளில் சுண்ணாம்பு போல பல தாவர இனங்கள் வளருது. மேகங்கள் எங்கே இருக்குன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? மேகங்கள் மேலே இருக்குன்னு தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த கரீஃப் சீசனில் சலாலாவில் இந்த சம்ஹான்ற இடத்துல போய் நம்ம பார்த்தோம்னா மேகங்கள் நமக்கு கீழே தாங்க இருக்குது. ஆமாம், பின்னாடி தெரிகிறது எல்லாமே மேகங்கள் தான், பனிமூட்டம் கிடையாது. நமக்கு பின்னாடி நமக்கு கீழே தான் மேகமே இருக்குது. சலாலா ஜூலை லாஸ்ட்லேருந்து செப்டம்பர் ஸ்டார்டிங் வரைக்கும் இங்கே கரீஃப் சீசன் இருக்குது. இதோட பரப்பளவுலாம் என்ன ஏதுன்னு பார்த்தீங்கன்னா தோஃபர் கவர்னரேட் ஒமானின் 1/3 பகுதியாக இருக்குது. இப்போ நிற்கிற இடத்துல பார்த்திங்கன்னா அலைகள் வந்துச்சுன்னா நம்ம ஊரில் எவ்வளோ ஹைட்டுக்கு வரும். ஆனால் இங்கே நின்னோன்னா நம்ம ஹைட்டை விட அதிகமான ஹைட்டுக்கு அந்த அலைகள் வந்து அடிக்கும். வெளியில் சுற்றிட்டு வந்து சாப்பிட்றதுக்கு ஹோட்டலில் தேடி அலைஞ்சு ஒரு வழியாக ஹோட்டலில் உட்கார்ந்தோம். பிள்ளை பாருங்கள் எவ்வளோ அலுப்பில் தூக்கிக்கிட்டு இருக்குன்னு. நாங்கள் எல்லாருமே சாப்பாடுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். டைம் பார்த்திங்கன்னா 11:30 ஆச்சு. டைம் பார்த்திங்கன்னா 11:30 ஆச்சு. இன்னும் நாங்கள் சாப்பிடலை, இனி தான் சாப்பிட போகிறோம். ஏன்னா சாப்பாடு ஆர்டர் பண்ணிக்கோம். 11:30ன்றதுனால நிறையா ஹோட்டலில் ஃபுட்டு கிடைக்கல. இந்த ஹோட்டலில் இருக்குதுன்னு சொன்னாங்களேன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த விளையாடுற பிளேஸை பார்த்துட்டு பசங்க அவ்வளோ டயர்டே மீறிக்கிட்டு வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டா எந்த பிள்ளைங்களும் வரல, எல்லாம் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. 11:30ன்னு சொன்னேன்ல, காலையில் நினச்சிக்காதீங்க, இது நைட்டு 11:30. தேர்டு டே நாங்கள் எங்கே போனோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாட்டர் ஃபால்ஸ் தான் நாங்கள் பார்க்க போனோம். ரெண்டுமே செம்மையாக இருந்ததுங்க. கரீஃப் சீசனில் அதிகமாக பார்வையிடக்கூடிய இடத்துல ஒன்று இந்த நீர்வீழ்ச்சி. இந்த நீர்வீழ்ச்சி வாடி தர்பாத்துக்கு முன்னாடி இருக்குது. ஒரு வாட்டர் ஃபால்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் நீரோடைகள் இருக்கும் பாருங்கள், அது மாதிரி ஒரு வாட்டர் ஃபால்ஸு கொஞ்சம் தான் ஹைட்டு. இன்னொரு வாட்டர் ஃபால்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மலைக்கு மேலேருந்து வருது. ஆனால் 2 வாட்டர் ஃபால்ஸுமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. இதுவுமே அந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு முன்னாடி எடுத்தது தான். அந்த வாட்டர் ஃபால்ஸ்கிட்ட எடுத்த சில ஃபோட்டோஸை இங்கே ஜாயின் பண்ணியிருக்கேன், நீங்களும் பார்த்து ரசிங்க. ஒரு வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துட்டு கிளம்பும்போது பசிக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால் மந்தி பிரியாணி சாப்பிட உட்காந்துருக்கோம்.
இந்த ஃபோட்டோ அங்கே சலாலாவில் ஃப்ரெண்டு வீட்டில் தங்கியிருந்தப்போ எடுத்த ஃபோட்டோ. சலாலாவை பார்க்க அப்படியே நம்ம ஊர் கிராமங்களையும் தோட்டத்தையும் பார்த்தது மாதிரியே இருக்கும். அந்த ஏரியாவில் இந்த மாதிரி சின்ன சின்ன கடைகள் இருக்குது. பழங்கள் சீப்பாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும். அங்கே எடுத்த சில ஃபோட்டோஸை நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், நீங்களும் பாருங்கள். கரீஃப் சீசனில் நீங்கள் சலாலாவை எங்கே சுற்றி பார்த்தாலும் இந்த மாதிரி பசுமையாக தான் இருக்கும். அப்படியே பசுமையாக பச்சை பருவை பொறுத்துனது மாதிரியே இருக்கா. சலாலாவில் இருந்து கிளம்பும்போது நாங்கள் ஃப்ரூட்ஸு, தேங்காய் எல்லாமே வாங்கிட்டு வந்தோம். மவுண்டைன் சைடு நம்ம போகும்போது ரோடு சைட்லேயே இப்படி கேமல் கூட்டம் கூட்டமாக இருக்கும். இவங்க 2 பேரோட மைண்ட் வாய்ஸ் என்ன தெரியுமா? ஐயோ நம்மளை பாடா படுத்துறாங்களே, இவங்க கிளம்புவாங்களா மாட்டாங்களா. அப்பா ஆடா ஒரு வழியாக கிளம்பிட்டாங்க. அந்த ஃபோட்டோ தான் இது. சலாலா ட்ரிப்பு ரொம்பவே ஹாப்பியாக ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தோம். நெக்ஸ்ட்டு ட்ரிப்பு எப்போன்னு தெரில, இந்த வருஷம் மிஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக சலாலா பிளான் பண்ணிடுவோம். எங்கள் கூடவே சேர்ந்து நீங்களும் இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்களா? உங்களுக்கும் பிடிச்சிருந்ததா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க RamAnis அட்ராசிட்டிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வர பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.